கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 22:5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். Psalm 22:5. To you they cried out and were saved. In you they trusted and were not put to shame. அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியிலே செங்கடல் குறுக்கிட்டது. அவர்கள் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள். பின்னால் எகிப்தியரும் பார்வோனும் துரத்தி கொண்டே மீண்டுமாய் அடிமைப்படுத்த வருகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டதினால் கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். செங்கடல் இரண்டாய் பிளந்தது. நடுக்கடலின் நடுவே வெட்டாந்தரையிலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நடந்து அக்கறை சேர்ந்தார்கள். கடலின் நடுவே மாட்டிக்கொண்ட எகிப்தியரும் பார்வோனும் அழிந்து போனார்கள். ஆம், நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆபத்து காலத்தில் கர்த்தரே நமது அடைக்கலமாயிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தரை மனதார துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வறுமையினால், பெற்றோர் மேல் உள்ள கோபத்தினால், தவறான உறவுகளுக்கு அடிமைப்படுவதினால் சிறுவர்களும் சிறுமியர்களும் ரயில் ஏறி சென்ட்ரல் ரயில் நிலையம் வருவதை அறிந்து வேதனைப்படுகிறோம். சிறுவர்கள் சிறுமியர் இளம் வயதிலேயே தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அன்புள்ளவர்களாய் ஒழுக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்யும். வறுமையை குடும்பத்திலிருந்து அகற்றி போடும். பெற்றோருடன் நல் உறவுகளுடன் அன்போடு காணப்பட உதவி செய்யும். மீடியாக்கள் மூலமாக தவறான உறவுகளுக்கு ஆசைப்பட்டு தவறானதை தேர்ந்தெடுக்காதபடி பரிசுத்தமாய் தங்கள் ஆவியாத்மா சரீரத்தை காத்து கொள்ள சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் தேவனே நீர் கட்டளையிடும். உம்முடைய கரத்திலே எங்களுடைய அன்பு பிள்ளைகளை, குட்டி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி செல்லாதபடி, தங்களுடைய சரீரம் அசுசிப்பட காரணமாயிராதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் காட்டும். குடும்பத்திலே மகிமையான காரியங்களை செய்தருளும். சிறு பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை நேசிக்க கிருபை செய்தருளும். படிக்க வேண்டிய வயதிலே படிக்க கிருபை செய்தலும். ஒழுக்கத்தை தாரும். உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மாற்றும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.